ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கோரிசி அகாடமி. நான் உங்கள் சுபீன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஏஎல்பி வேக்கன்சி வந்து 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ இருந்த வேக்கன்சிக்கும் இப்போ இருக்கிற வேக்கன்சியும் கம்பேர் பண்ணோன்னா 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு சோன் அப்ளை பண்ணியிருப்போம். இப்போ வந்து வேக்கன்சியை பார்த்துட்டு வேறு ஏதாவது சோன் சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கக்கூடிய ஐடியாவில் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த நோட்டீஸ். இந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சோன் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. சோன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டார்டிங் டேட் என்னைக்கு அப்படின்னா 29/7/2024 வந்து ஸ்டார்ட் ஆகுது. 29/7/2024 நைட்டு 12 மணிக்கிலேருந்து நம்ம வந்து சோன் சேஞ்ச் பண்ணலாம். லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னா 7/8/2024. நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா மறந்துடுவீங்க. ஏன்னா இன்னும் நிறைய நாள் இருக்குது. இன்னும் ஒரு 7-8 நாளுக்கிட்ட இருக்குது 29 ஆகிறதுக்கு. அதனால் ஒரு மொபைலில் நீங்கள் வந்து ஒரு ரிமைண்டர் போட்டு வச்சுக்கோங்க. சோன் யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிங்களோ மொபைலில் ஒரு ரிமைண்டர் வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து இந்த டேட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சோன் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த லிங்கில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சோன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த நோட்டீஸ் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். டெலிகிராம் லிங்க் வந்து சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டெலிகிராம் குரூப் வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு டேட் என்னைக்கு அப்படின்னா ஸ்டார்டிங் டேட்டு 29/7/2024. லாஸ்ட் டேட் வந்து 7/8/2024. இந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் தயவு செய்து வெயிட் பண்ணாதீங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இல்லைனா 3 நாளைக்கு முன்னாடியே வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டேட்டில் வந்து சர்வர் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாத சூழ்நிலை கூட உங்களுக்கு வரலாம். நிறைய பேருக்கு வந்து எந்த சோனுக்கு சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய டவுட்டும் நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்குன்னே நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நம்ம யூடியூப் சேனலில். இதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 நாள், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் இப்போது மைசூரில் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேல மைசூரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எந்த சோன் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்கும் கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கோரிசி அகாடமி அப்படிங்கக்கூடிய சேனலில் ஏஎல்பி மற்றும் ரயில்வே எக்ஸாமுக்கு தேவையான கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஆப் லிங்கும் அதேமாதிரி வெப்சைட் லிங்கும் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி கெமிஸ்ட்ரி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். கெமிஸ்ட்ரிக்கு வந்து பிடிஎஃப்பும் அந்த பிடிஎஃப் நோட்ஸும் அதுக்கப்புறம் ரெக்கார்டர் கிளாஸும் இருக்குது. ஓகேவா? இந்த நோட்டீஸ் நீங்கள் வந்து இந்த சோன் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா இந்த நம்பரில் நீங்கள் வந்து கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது மார்னிங் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த நோட்டீஸ் என்றைக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். 22/7/2024 வந்திருக்கு. உங்களுக்கு அப்ளிகேஷன் டேட், இந்த சோன் சேஞ்ச் பண்ணுற டேட்டு ஸ்டார்ட் ஆகுது 29. கிட்டத்தட்ட எத்தனை நாள் இருக்குது? 7 நாள் இருக்குது. 7 நாள் இருக்குது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த சோன் சேஞ்ச் பண்ணுறது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. தயவுசெய்து ரிமைண்டர் வச்சுக்கோங்க. மறந்துடுவீங்க. இல்லைனா அப்படி மறந்துடுவீங்க. நிறைய பேருக்கு இதனால் சோன் சேஞ்ச் பண்ண முடியாத மாதிரி சூழ்நிலை வந்துடும். ஓகேவா? ரிமைண்டர் வச்சுக்கோங்க. அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.